ஈழமலம் என்டர்டைன்மெண்ட் வணக்கம். நம்ம தொடர்ச்சியா பிக் பாஸ் நிகழ்ச்சி ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். நேற்றுக்கு நடந்த விஷயங்களாகட்டும், இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற விஷயங்களாகட்டும் நம்ம ரெண்டையும் பேசுகிறோம். நேற்றுக்கு விஜய் சேந்தி சில விஷயங்கள் பேசினாரு. அதுக்கப்புறம் எலிமினேஷன் ப்ராசஸ் தான் இருந்தது. இன்னைக்கு நாமினேஷன் ப்ராசஸ் இருக்கு. அதே மாதிரி கேப்டன்சி டாஸ்க்கும் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தகவல். பட் அதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு தர்மேந்திரா அவர்கள் காலமாக இருக்கார் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. சாந்தி. பிரபலமான நடிகரும் கூட. இன்னும் சொல்ல போனோம்னா ஹிந்தியில இங்க தமிழ்ல எப்படி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் சரி, உலகநாயகன் கமலஹாசன் அவர்களும் சரி, எப்படி ஒரு தமிழ் இண்டஸ்ட்ரியில ரொம்ப போல வச்சு இருந்தாங்களோ அதே போல அமிதாப் பச்சன் அவர்களுக்கு போட்டியா போல வச்சு ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம் தர்மேந்திரா அவர்கள். ஸோ அவரை இழந்து வாழும் அவருடைய குடும்பத்தினர், குறிப்பா நடிகையும் எம்பியுமான ஹேமமாலினி ஹேமம். நம்மளுடைய இடமலம் சார்பா இரங்கலை தெரிவிச்சுட்டு நம்ம இன்னைக்கு பிக் பாஸ் நிகழ்ச்சிக்குள்ள இந்த ரிவ்யூக்குள்ள போவோம். வணக்கம். ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்ப தர்மேந்திரா பத்தி பேசுறப்ப எங்களோட ஸ்கூல் லைஃப்ல எல்லாம் அப்போ அவர் ரொம்ப ஹேமமாலினி தர்மேந்திரான்றது ஒரு எவ்வளோ பெரிய காம்போ தெரியுமா? அது அந்த மாதிரி ஒரு இது அதுக்கப்புறம் யாருக்குமே வரலன்னு தான் நினைக்கிறேன். தர்மவீர்ல நல்லாவே நடிச்சிருந்தார். தர்மவீர்ல அவருடைய அந்த வீரத்தை போற்றக்கூடிய அந்த ஒரு இதாகட்டும். அதே மாதிரி அப்னேல 2007 நினைக்கிறேன் அப்னே படம் ரிலீஸ் ஆச்சு. அதுல ஒரு அப்பாவை ஒரு பாக்ஸிங் தன்னுடைய மகனுக்கு பாக்ஸிங் கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துல தன்னால பாக்ஸிங்ல மெடல் ஜெயிக்க முடியாது, தன் மகனாவை ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி போராடுற ஒரு தந்தையா, விட்டு கொடுக்குற ஒரு தந்தையா நல்லாவே நடிச்சிருப்பாரு. நிறைய கண்டிப்பா, படம். கண்டிப்பா. ஏன்னா நாங்கெல்லாம் ரொம்ப மிஸ் பண்றோம். ஏன்னா எங்க பீரியட் அந்த டைம் நாங்க அந்த ஸ்கூலிங் பண்ணிட்டு இருக்கும் போது அவர் பெரிய ஹீரோவா இருக்கும் போது எங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஹீரோ அவரா இருந்தாரு அப்படின்றதுதான் ரொம்ப கஷ்டமான ஒரு இதுவா இருக்கு. என்ன சொல்றது, பட் 89 இயர்ஸ் ஓகே தான். பட் ஸ்டில் ஒரு ஐகான். 90க்கு நான் 2 வீக்ஸ் தான் இருக்காரு. அது ஒரு கஷ்டமான விஷயம். அண்ட் இஸ் வி லாஸ்ட் அ வெரி பிக் ஐகான்ன்றதை தான் நான் சொல்லிக்கிறேன் நான். ஸோ வில் கோ டு த ஷோ ஹரிஷ். கமெண்ட்டுங்க ஃபர்ஸ்ட் நான் 2 கமெண்ட் இருக்கு. நான் கமெண்ட் மட்டும் நான் சொல்லிக்கிறேன் நான். ஃபர்ஸ்ட் ஹானஸ்ட் வியூஸ்ன்னு சொல்லிட்டுன்னு ஒருத்தர் 100% கரெக்ட்னு போட்டிருக்காங்க. நம்ம பிரியா யூ அமேசிங், ஐ ஹானஸ்ட்லி ஹாவ் நோ வேர்ட்ஸ். You and your team are the best reviewers out there. And Priya especially, your points are always spot on போட்டிருக்காரு. Please do something about BJS, the so-called host அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. Is completely unfit for the role. The show deserves better அப்படின்னு போட்டிருக்காரு. நாங்க எவ்வளவு புலம்பிட்டு இருக்கோம். என்ன சொல்ல, காதலியே விழாம உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம அந்த ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தயவு செய்து மாத்துங்கன்னு சொன்னா இப்ப வரைக்கும் அன்ஃபிட்ன்றது தான் அவர் காட்டிட்டு இருக்காரு. எனியோ தேங்க்ஸ் மோ. என்ன சொல்றது, நீங்க எங்க கூடவே இருக்கணும்ன்றது தான் நாங்களும் ஆசைப்படுறோம். இப்ப நாங்க எங்க டீம்ன்றது உங்களையும் சேர்த்து அப்படின்னு நாங்க எடுத்துக்கிறோம். ஏன்னா நீங்க கொடுக்குற ரிவ்யூஸை வச்சுதான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். சோ ஃபர்ஸ்ட் இப்ப நான் நேத்து நடந்த ஒரு விஷயத்த பேசுறேன் ஹரிஷ். எனக்கு இது நேத்து என் பார்வையில நான் சொல்றேன் நானு. நேத்து நடந்த டிராமா. பிரஜன் காருக்கு கூட்டிட்டு போகிறதாகட்டும், சாண்ட்ராக்கு அழறதாக, எனக்கு புரியல. கேம் ஆடத்தான் வந்திருக்கீங்க. இப்போ பிரஜன் போனா குழந்தையதான் பாத்துக்க போறாரு. இல்ல இப்ப நீங்க கப்பலா வந்தீங்கன்னாக்கா கப்பலா எவிக்ட் ஆகுறோன்னுட்டுன்னு கேட்டுக்கோங்க. ரொம்ப ஓவரா இருந்தது. எனக்கு அது ஒரு ரியல் ஃபேஸா 2 பேருதுமே எனக்கு தெரியல. ஏன்னா இதுல திவ்யா நைட்டு உட்காந்து பேசுறப்போ வார்த்தையை விட்டுறாங்க. கன்ஃபெஷன் ரூம்க்கு இவங்க முன்னாடி போயிருக்காங்க அப்படின்னு. சோ அவங்களுக்கு சொல்லிட்டாங்கன்னு அர்த்தம். இப்போ நான் ஜஸ்ட் எல்லா அசம்ஷன்ஸ் தான். அதுக்கு இவ்வளோ டிராமா தேவையா அப்படின்ற மாதிரி இருக்கு. கார்ல கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு 30 to 45 மினிட்ஸ் வரவே இல்லை அப்படிங்கிற தகவல். அதுக்கப்புறமா உள்ள வந்திருக்காரு அப்படிங்கிறத தகவல். பட் இந்த 30 to 45 மினிட்ஸ் என்ன நடந்தது அப்படின்னு தெரியல. என்ன மச்சானுக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்பியிருப்பாரு, தெரியல வேற என்ன நடந்தது அப்படிங்கிறது தெரியல. ரெண்டாவது, நேற்று எபிசோட்லயும் அந்த காட்சி இல்லை. அதை கட் பண்ணி போட்டிருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ எபிசோட்லயும் நேற்று அந்த சீன் இல்லை அப்படிங்கிறத சொல்லணும். அண்ட் அதுக்கப்புறம் கன்ஃபெஷன் ரூம் போட்டிருக்காங்க. திவ்யா, ரஜினியும் சாண்ட்ராவையும் போட்டிருக்காங்க. திவ்யா நைட் ஓப்பனா அதை சொன்னாங்க. நீங்க கன்ஃபெஷன் ரூம் போனீங்க, என்ன சொன்னாங்க, பிக் பாஸ் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணார்ல அப்படின்னு சொன்னது, அதுதான் பெஸ்ட், லைஃப்லயே பெஸ்ட்டுங்கிற பெஸ்ட் அட்வைஸ் அதுதான் அப்படிங்கிறாரு. ஸோ இதை தெரிஞ்சு இது நான் முன்னவே சொன்ன மாதிரி தான் 90 டேஸ்க்கு மேல இருக்கக்கூடிய ஒரு கண்டஸ்டண்டா 2 பேரையும் வச்சுக்கிறது தான் பார்ப்பாங்க.
நீங்க ஓட்டு அதுதான். போடுறீங்க போடலங்கிறதெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஓட்டே கிடையாது. இல்ல ஏன்னா சாண்ட்ரா அண்ட் பிரஜன் வந்து அவங்க கண்டென்ட் மேக்கர்ஸா இருக்காங்க அப்படின்னு பிக் பாஸ் டீம் நம்புறாங்க. அண்ட் சாண்ட்ராவும் திவ்யாவும் ஒரு காம்போ நல்ல காம்போ, அந்த காம்போ உடையக்கூடாது அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு இதா இருக்கு. ஓகே. இன்கேஸ் வந்து பிரஜன் வெளியில போயிட்டா சாண்ட்ராக்கு அது வந்து ஒரு பின்னடைவா அமையலாம் அப்படிங்கிறதுனால பிரஜனையும் கூடயே கூட்டிட்டு போற மாதிரி தான் வச்சிருக்காங்க அப்படின்னு. பட் எனக்கு ஓகே. என்னன்னா இந்த விஷயத்துல விக்ரம் சொன்னது ஓரளவு ஓகே அப்படின்னு நான் பாருங்க. எனக்கு மாரல் சப்போர்ட்டா தெரியல, பட் வந்து அந்த சப்போர்ட் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜா சாண்ட்ராக்கு இருக்கும் அப்படின்னு நான் பாக்குறேன். நானா நேத்தி வரைக்கும் வந்துட்டு சாண்ட்ராக்கெல்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணேன். நான் என்ன தெரியுமா சொல்றேன், பிரஜனும் சரி சாண்ட்ராவும் சரி நல்ல கேம் தான் விளையாடிட்டு இருந்தாங்க. நீங்க இப்ப அந்த சபரியோட என்ன சொல்றது ஃபேன்ஸ் ஆகட்டும், விக்ரமோட ஃபேன்ஸ் ஆகட்டும், எஃப்ஜேயோட ஃபேன்ஸ், கனித்திரு ஃபேன்ஸ், இந்த ஃபேன்ஸ் கும்பல் தான் வந்துட்டு டார்கெட் பண்ணி விஜய் சேதுபதிக்கு இது பண்ணிட்டு இருக்காங்க. என்ன இது பண்ணிட்டு இருக்கீங்க, இவங்க இந்த மாதிரி அந்த மாதிரி ஏதோ ஒன்று போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோ. இந்த ஒரு 4 பேரோட ஃபேன்ஸுக்கு தான் நீங்க வந்துட்டு ஹானர் பண்றீங்க அங்க அப்படின்றத இது பண்ணிக்க முடியுது. எனக்கு தெரிஞ்சு திவ்யா ஆகட்டும், சாண்ட்ரா ஆகட்டும், பிரஜன் ஆகட்டும், இவ பார்வதி ஆகட்டும், அவங்க தான் வந்துட்டு அவங்க பிக் பாஸ ஓட வச்சிட்டு இருக்கிறது, ஒண்ணுமே இல்லாததை ஓட வச்சிட்டு இருக்கிறது இந்த 4 பேர் மட்டும்தான் அப்படின்றத சொல்லுவேன். இந்த 4 பேர் இல்லைன்னா வெறும் அங்க ரசம் வைக்கிறதும் குழம்பு வைக்கிறதும் அதுல பரிமாறிட்டு இருக்கிறதும் சாப்பிடுறதும் இதுதான் போயிட்டு இருக்குமே தவிர பிக் பாஸ்ல வேற எதுவும் இருக்கிறதுக்கு இல்லைன்னா அந்த அடல்ட்ஸ் கண்டென்ட் போறதோ இதை தவிர வேற எதுவுமே அந்த இடத்துல இருந்திருக்காது. இதுல என்ன ஆகுதுன்னா இப்ப எல்லாருக்குமே வந்துட்டு ஷி இஸ் கிவிங் கான்டென்ட், ஷி இஸ் பிளேயிங் வெல் அப்படின்ற மாதிரி நம்ம வந்துட்டு ரொம்ப அழுத்தமா நேத்து முந்தநேத்து வரைக்கும் சொல்லிட்டு இருக்கும் போது இன்னைக்கு ஒரு டிராமா தேவையான்னுட்டு ஃபுல்லா என்ன சொல்றது, நம்ம வேற ஏதோ எதிர்பார்த்தாக்க அது புஸ்வானமா போயிடுச்சே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. டே 1ல இருந்து தே ஆர் பிளேயிங் வெல். அவங்க கேம்ல எந்த ஒரு இதுல பிரஜன் கொஞ்சம் வார்த்தைகளை வேணா கட்டுப்படுத்திக்கலாம். அது எனக்கு கொஞ்சம் அது கொஞ்சம் இன்னும் இது சீவிடுவேன் வெட்டிடுவேன்ற லெவலுக்கு தான் அவர் பேசிட்டு இருக்காரு. அந்த வார்த்தைகளை கொஞ்சம் குறைச்சிக்கலாமே தவிர கொஞ்சம் லிமிட் தாண்டி போகாம இருக்கலாமே தவிர எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு இவ்வளவு நல்லா கேம் ஆடிட்டு இருக்கிறவங்கள இவங்களே வந்துட்டு டிமோட்டிவேட் பண்றாங்களோன்ற மாதிரி ஆயிடுச்சு. நேத்து சுத்தமா வந்துட்டு பிரஜன் சாண்ட்ரா மேல இருந்த இந்த ஒரு இது போயிடுச்சு. எனக்கு யாருன்னா என்னென்ன சொல்லட்டும், சாண்ட்ரா பண்ணது கம்ப்ளீட் டிராமா. சாண்ட்ராக்கு ஒரு ப்ளஸ் என்னன்னா பிரஜன் கூட இருக்கிறது, சாண்ட்ராக்கு மைனஸும் பிரஜன் தான். ஆமா, பிரஜன் வந்து சாண்ட்ராவை தனியா கேம் ஆடுறதுக்கு அலோவ் பண்ணணும், தனியா கேம் ஆட விடணும். அது வந்து பிரஜன் பண்ணல அப்படிங்கிறது ஃப்ரம் த டே 1 நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சாண்ட்ராக்கும் பிரஜனை தாண்டி வேற ஒரு பார்ட்னரா அந்த வீட்டுல யாரையாவது கேம் ஆடணும் அப்படிங்கிற ஐடியாவும் அவங்களுக்கு வரல. அந்த ஐடியா வந்தது அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச திவ்யா கிட்ட தான் அந்த ஒரு பாண்ட் இருக்கும், திவ்யா வச்சுதான் அவங்க வந்து கேம் ஆட வேண்டியிருக்கும். பட் திவ்யா அவங்க வந்து சாண்ட்ரா இழுத்து இழுப்புக்கெல்லாம் போவாங்களா அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால அவங்க வந்து பிரஜனை தான் நம்பிட்டு இருக்கணும். இந்த 2 பேர் வந்து தனியா கேம் ஆடுறது ரொம்ப பெஸ்ட். ஆனா அது நடக்குமா அப்படிங்கிறது இல்லை. பிக் பாஸ் அட்வைஸ் அதுவாக தான் இருந்திருக்கு. பிக் பாஸ் கூப்பிட்டு கண்டிஷன் ரூம்ல கூப்பிட்டு நீங்க தனியா கேம் ஆடுங்க, எப்படி கேம் ஆடணும், என்னென்ன வார்த்தைகள்லாம் நீங்க பேசிருக்கீங்க, அதெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறது வரைக்கும் எல்லாத்தையும் நிறைய அட்வைஸ் கொடுத்துருக்கிறதா சொல்றாங்க. ஸோ இந்த அட்வைஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பிரஜனாவையும் சாண்ட்ராவையும் விஜய் சேதுபதி திட்ட ஆரம்பிச்சதுல இருந்து பார்வதி அந்த குரூப்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலகிடுறாங்க. ஓகே, ஏன்னா பார்வதிக்கு வந்து மைனஸ் ஆக கூடாது, அவ்வளவுதான் தனக்கு. இப்ப மத்தவங்களோட அந்த இது வந்துட்டு தன் பிம்பம் வந்துட்டு தன் மேல விழக்கூடாதுன்றதுல ஆரம்பத்துல இருந்தே சேஃப். ஏன்னா திவாகர் விஷயத்திலேயே ஆகட்டும், கம்ருதீன் விஷயத்திலேயே ஆகட்டும் அவங்க சேஃபா தான் இது பண்ணிட்டு இருக்கா. ஸோ ஷி இஸ் அ இண்டிவிஜுவல் பிளேயர். இந்த காம்போ எல்லாம் தேவையில்லை. ஏன்னா இது பிரஜன் சாண்ட்ரா எல்லாம் உட்காந்து பேசுறாங்க. விஜய் சேதுபதி திட்ட ஆரம்பிச்ச உடனே பார்வதி கிளம்பியாச்சு, இங்க இருக்கிற விஷயங்கள் அங்க சொல்றாங்கன்னா அப்ப அப்ப என்ன ஒரு பெரிய ரகசியம் நீங்க பேசுறீங்கன்றது எனக்கு தெரியல. எவ்ரிதிங் இஸ் ஃபைன். லாஸ்ட் வீக் இங்க இவங்க என்னென்ன பேசினாங்களோ அதெல்லாம் அங்க வந்து சொன்ன ஆளுதான். லாஸ்ட் வீக் இதெல்லாம் நடந்தது. பட் இந்த வீக் வந்து கம்ப்ளீட்டா விலகி நிக்கிறாங்க அப்படிங்கிறது என்னை பொறுத்தவரை நல்ல விஷயம். பட் அதே நேரம் கம்ருதீன் பார்வதியோட சேர்ந்திருக்காரு மறுபடியும் அப்படிங்கிறது பார்வதிக்கு ஒரு டிராபேக் அப்படின்னு நான் பாக்குறேன். அரோரா தப்பிச்சிட்டாங்க. அரோரா வந்து பார்வதி என்ன திட்டாங்க, நீ பார்வதியோட ரொம்ப க்ளோஸா இருக்குங்கிறப்ப உன்னையே என்னால நம்ப முடியாது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அரோரா வராங்க. பட் ஸ்டில் அவங்க வந்து க்ளோஸ் கான்டாக்ட்ல தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட்
ஆமா. கேம்னு வரப்போ உன்னை நம்ப முடியாது, டாஸ்க்னு வரப்போ உன்னை நம்ப முடியாது அப்படின்னு ஒரு முடிவுக்கு அரோரா வந்திருக்கிறது. அரோரா தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு நான் பாக்குறேன். அந்த இல்ல, இடத்துல வாட் பார்வதி பார்வதி டிட், கம்ருதீனை விட்டு விலகுற கம்ருதீன் வந்துட்டு பார்வதியை விட்டு விலகி அவளோட க்ளோஸா இருக்கும் போது பார்வதி என்ன பண்ணினா, இங்க சாண்ட்ரா, திவ்யா, பிரஜன் எல்லாம் இந்த மாதிரி ஒரு காம்போல அவ பாட்டுன்னு போயிட்டு இருக்கா. நீ என்னத்துக்கு தேவையில்லாம இப்ப இன்னும் இங்க வந்துட்டு இருக்க மறுபடியும் இவ என்னன்னா எல்லார்கிட்டயும் சொல்லி புலம்பிட்டு இருக்கிறது என்னன்னா, இப்ப என் எதிரில அந்த மாதிரி பண்ணா எனக்கு ஹர்ட் ஆகுது. இப்ப இவங்க வந்துட்டு ஹிஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்றாங்க. ஆனா அந்த ஃப்ரெண்டு என்கிட்ட பேசினா வந்துட்டு அவங்களுக்கு டென்ஷன் ஆகுது. அப்ப எப்படி ஃப்ரெண்டுன்னு அர்த்தம் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு பார்வதி கிளியரா தான் பேசியிருக்காங்க. பட் அரோரா வந்துட்டு எல்லார்கிட்டயும் பேசுறது என்னன்னா, எனக்கு ஃப்ரெண்டையும் தாண்டி ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்றத தான் சொல்றாங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க, அட பார்வதி கிட்ட பேசக்கூடாது. இப்போ கம்ருதீன் கிட்ட வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, அந்த என்ன சொல்றது, உன்னை வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி தான் வார்த்தை அது. நீ வேண்டாம் அப்படின்னு சொன்னாக்கா நீ வந்துருவேன்னு அர்த்தம். அப்போ நான் எதுக்கு உன்னை வேண்டாம்னு சொல்றேன், பார்வதி கூட நீ இருக்கிறதுனால வேண்டாம். இப்ப போயிட்டு போயிட்டு வர்றதுனால நீ அங்கேயே போயிடு, நீ என்கிட்ட வராத, பார்வதியோட சேர்ந்தா என்கிட்ட வராதனால அங்கேயே ஒரு முட்டுக்கட்டை போடுற. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகட்டும், ஒரு ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், எதுவா இருந்தாலும் எப்போ நீங்க வந்துட்டு ஒரு பவுண்டரி செட் பண்ணி அதை தாண்டி போகாதன்னு ஒருத்தருக்கு கமெண்ட் பண்றீங்களோ அந்த இடத்துல எவ்ரி திங் இஸ் பினிஷ். பட் கம்ருத்தின் மரமண்டைக்கு அது ஏறுதான்றது கூட எனக்கு தெரியல. அவருடைய கேமை ஸ்பாயில் பண்ணிக்கிறாருன்னு தான் நான் பாக்குறேன். அது ஒண்ணுமே பண்ணல இந்த வீக் எல்லாம் கம்ருதீன். அவருக்கு டிசைட் பண்ண தெரியல, பார்வதி அரோராவான்னு டிசைட் பண்ண தெரியல. அதை அதை எடுப்பார் தாண்டி கேம் கைப்புள்ள ஒன்று இருக்கு, மாதிரி. அதை தாண்டி டாஸ்க் ஒன்று இருக்கு, நம்ம அதுக்காக எஃபோர்ட் போடணுங்கிற ஐடியாவும் அவருக்கு வரல. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு இதுல பார்வதி தான் இப்ப மாட்டிக்கிட்டாங்கன்னு நான் பாக்குறேன். அரோரா ஓரளவு கொஞ்சம் தெளிவா இருக்காங்க, பட் பார்வதி தான் மாட்டிக்கிட்டாங்க. ஏன்னா கமருதீன் பார்வதியோட வந்துட்டு அவருடைய கேம் ஸ்பாயில் பண்ணுவாரு, பார்வதியோட கேம் ஸ்பாயில் பண்ணுவாரு. இல்ல, எக்ஸாம்பிள் ஷி இஸ் கிவிங் அரோரா. கத்தின்னுட்டுன்னு சொல்றேன், பரவாயில்லன்னுட்டுன்னு போனாக்கா நான் என்ன பண்ண முடியும்னா, ஏன் சொல்ற, அவன் முதல்ல இருந்தே அங்கதானே இருக்கான், நீ துஷார் கூட தானே இருந்த, துஷார் போன அந்த டோர் க்ளோஸ் பண்ண அடுத்த செகண்ட் இவனை ஹக் பண்ணி அழற நீ என்ன இதுன்றது எனக்கு தெரியல. கம்ருதீனை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அவன் களிமண். இப்போ எங்க பார்வதி வந்துட்டு என்ன ஒரு என்ன ஐடலா பண்ணி வச்சாலும் வந்துட்டு இந்த அம்மா கூப்பிட்டு பலூனா பண்ணிட்டாக்கா அது பலூன் தான், அது புஷ்ஷுன்னு போயிடும். அது நீ வேற எதனா அர்த்தம் எல்லாம் பண்ணிக்காதீங்க. நான் சொல்றேன், இதெல்லாம் வந்துட்டு பேசக்கூடாதுன்னு நம்மள எவ்வளவு அடக்கி போனா கூட ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காங்கன்றதுதான் வந்துட்டு ரொம்ப கேவலமா இருக்கு அப்படின்றது எனக்கு. இப்ப இந்த சாண்ட்ரா பிரஜன் வந்துட்டு இவங்க இது பண்ணிருக்கவே வேண்டாம், இவ்வளவு டிராமா பண்ணிருக்கவே வேண்டாம், அழகா போயிட்டு இருந்த ஷோ. இவங்க பண்ண இப்ப நேத்து எல்லாருக்குமே வந்துட்டு அது ஒண்ணுமே இல்லைன்னு ஆயிடுச்சு. டிஆர்பிக்காக இப்படி எல்லாமாடா பண்ணுவீங்கன்னு. இல்ல பிரஜன் சொல்றது, அவங்க அப்பா இறந்தப்ப அழுததை விட இப்ப நான் போனதுக்கு அழுதேன். அப்ப அது என்ன, அப்பாவோட இறப்பு வந்துட்டு நீ எவிக்ட் ஆகிறத விட வந்துட்டு ரொம்ப இதுவாது பெரிய விஷயம். வாட் எக்ஸாம்பிள் யூ ஆர் கிவிங்? சாண்ட்ராக்கு இந்த கேமே புரியல. அவங்க வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி டிபெண்டா இருக்காங்க. அவங்க வந்து இந்த டாஸ்கை யாரை வச்சு முடிக்கிறது அப்படின்னு யோசிக்கணும்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பிரஜனா தான் இருப்பார். இந்த இடத்துல பிரஜன் வந்து சாண்ட்ரா நீ தனியா ஆடுன்னு ஒரு வார்த்தை சொல்லணும், அவர் வந்து தனியா ஆட வைக்கணும் சாண்ட்ரா. இவர் தனியா ஒரு செட்டு போட்டுட்டு பண்ணணும், அவங்க தனியா ஒரு செட்டை ஃபார்ம் பண்றது அவர் வந்து புஷ் பண்ணணும். புஷ் பண்ணாதான் வந்து சாண்ட்ரா மூவ் ஆகணும். புஷ் பண்ணாம இவர் வந்து அமைதியா இருந்தாருன்னா மூவ் ஆக மாட்டாங்க. நீங்க எவ்வளவு எவ்வளவு அவங்களை புஷ் பண்றீங்களோ அவ்வளவு எவ்வளோ சாண்ட்ராக்கு அது நல்லது. அவங்க ஃபைனலிஸ்டா வரது கூட வாய்ப்பு. ஏன்னா சாண்ட்ரால வந்து ஒரு நல்ல நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கு. என்ன பிரச்சனைனா அவங்களுக்கு வந்து அந்த லாங்குவேஜ் இஷ்யூஸ் இருக்கு, லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாத ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஸோ அதனால நீ வா போன எல்லாரையும் பேசுறது அது அது எல்லாம் நார்மல் தான். அது மரியாதை கொடுத்து பேசல, மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்காங்கிறதெல்லாம் எனக்கு சரியா. ஏன்னா மலையாளிஸ் யூஸ்வலா தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பாலான மலையாளிஸ் வந்து அப்படிதான் பேசுவாங்க. நீ வா போன்னு தான் பேசுவாங்க, மரியாதை பெருசா வராது. நம்ம வந்து நீங்க வாங்க போங்கன்னு சொல்லுங்கன்னு சொன்னா அப்படின்னா அப்படி சொல்லணுமா அப்படின்னா அதுதான் வந்து ஸ்டார்டிங்கா இருக்கும். பிரஜனோட அந்த அவங்க லைஃப் வந்து எப்படின்னா அந்த நீ வா போங்கிறதெல்லாம் பிரஜன் பெருசா கண்டுக்க மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அதனால வந்து அது ப்ராப்ளமா இருந்திருக்காது அவங்களுக்கு. பட் இப்ப ஷோங்கிறதுனால அது ஒரு ப்ராப்ளம் ஆகுது. ஓகே ஓகே காட் இட். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நீங்க கம்ப்ளீட்டா இதை டெஸ்ட்ராய் பண்ணிட்டீங்க. இதுல திவ்யா ஒரு வார்த்தை வந்து சொல்லிட்டு போறாங்க, நீங்க 2 பேர் பேராவே விளையாடுங்க அப்படின்னு தான் திவ்யா சொல்றாங்க. நீங்க எதுக்கு நீங்க தனித்தனியா நீங்க தனியா விளையாடினாலும் அதுதான் வந்துட்டு பிராண்ட் பண்ண போறாங்க, நீங்க ஒன்னா ஆடினாலும் அதுதான் சரி, நீங்க பேராவே விளையாடுங்க, ஒரு மாரல் சப்போர்ட் இருக்கும். தட் மீன்ஸ் திவ்யா இஸ் ஆல்சோ கமிங் அவுட் ஆஃப் தட் குரூப். இப்ப பார்வதி திவ்யா எல்லாம் வெளியில வந்துடுறாங்கன்றது தான்
எனக்கு தெரியல, ஒரு நல்லா போயிட்டு இருந்ததை வந்துட்டு இவங்க நேத்து பண்ண டிராமால மொத்தமே கெடுத்துட்டாங்களோ அப்படின்றது. இன்னைக்கு இதுக்கு மேல இந்த வீக் எப்படி இருக்க போகுதுன்றதான் நம்ம பார்க்கணும் அப்படின்னுட்டுன்னு. சோ இன்னொரு விஷயம் வந்துட்டு, இப்ப விஜய் சேதுபதி பத்தி பேசணும். நேத்து நடந்ததுன்னா, அந்த எஃப்ஜே அவ்வளோ ரியாக்ஷன் கொடுத்ததுக்கு நீ ஒரு கேள்வி கேட்கல. இவன் பார்வதி விக்கல்ஸ பத்தி சொல்றப்போ விக்ரம்க்கு வந்துட்டு ஒரு ஹார்ட் பார்வதி இப்படி பண்ணப்போ வந்துட்டு, பார்வதி இதை செய்யாதீங்க, ஆடா இருக்கு, இது நல்லா இல்ல அப்படின்னுட்டு உடனே பார்வதி என்ன ஒரு எக்ஸ்பிரஷன் பண்ணாலும் உனக்கு பார்வை அங்க போகுது. அங்க அப்படி பேசுறான் அவன், அது உன் காதுல விழலையா? இல்ல இன்னொன்னு கவனிக்கணும், பார்வதி நல்லா விளையாடுறாங்கன்னு ஒரு ஆடியன்ஸ்ல இருந்து ஒரு லேடி சொல்றாங்க. ஒரு லேடி சொன்னாங்க. அவங்க சொல்றத மதிக்க கூட இவர் வந்து தயாரில்லை. அவங்கள வந்து ட்ரோல் பண்றாங்க. நீங்க நல்லா பேசுறீங்க, எனக்கும் ஏதாவது சொல்லுங்க, ட்ரோல் பண்றாங்க. எனக்கு புரியல, நீங்க பார்வதி மேல ஏன் அவ்வளவு வன்மத்தை காட்டுறீங்க, எனக்கு புரியல. அதுதான் எனக்கும் புரியல, ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றதுதான் எனக்கும் புரியல. இதுல வந்துட்டு திவ்யா வந்துட்டு ஷீஸ் பிளேயிங், திவ்யாவை பத்தி வந்துட்டு நம்ம எதுவுமே சொல்றதுக்கு இல்லை, ஷீஸ் பிளேயிங் அ கேம். ஆனா அந்த திவ்யாவையும் வந்துட்டு நிக்க வச்சு அத்தனை கேள்வி கேட்கறது, ஒரு மாதிரி வந்து நிறைய இருக்கு. அவங்க வந்து நிறைய ஃபன் கண்டென்ட் கொடுக்க முடியும் திவ்யாவால. எனக்கு தெரிஞ்ச விக்கல் சிக்கிரம் தான் திவ்யாவுக்கு மேட்சே கிடையாது. அவரை விட பயங்கரமா ஃபன் கண்டென்ட் கொடுக்கக்கூடிய நபர் திவ்யா. பட் என்னன்னா, அதை வந்து இந்த வீட்டுல இந்த கிரிஞ்சு கண்டென்ட் கொடுக்குறவங்களுக்கு நடுவில் கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டம் உங்களுக்கு. இவங்க என்னத்தையாவது கண்டென்ட் கொடுத்தாங்க அப்படின்னா அது கண்டென்ட்டே இல்லை, அதை வந்து பிக் பாஸ் அவமதிக்கிற மாதிரின்னு இவங்களாம் அவங்க போர்ட்ரே பண்ணிடுவாங்க. ஒரு பேர் வர்சஸ் 4 பேருங்கிறதுனால ஈஸியா திவ்யா தப்பு பண்றாங்கன்னா போட்டுருவாங்க. அதுதான் ஏன்னா ஒரு இழிச்ச வாயிலியா செலக்ட் பண்ணி கம்ருதீன், பார்வதி, இதே படத்துல ஒரு படத்துல வந்து வடிவேலோ இல்ல வந்து சந்தானமா வந்து படுத்துக்கிட்டே வீட்டை கூட்டினா சிரிப்பாங்க தியேட்டர்ல. ஆனா அதே விஷயத்த திவ்யா வந்து உள்ள பண்ணதுக்கு உங்களுக்கு அது தப்பா தெரியுதுன்னா எனக்கு புரியல. படத்துல பார்க்கும்போது காமெடியா தெரியுது, உங்களுக்கு இந்த மாதிரி ஷோல பார்க்கும்போது தப்பா தெரியுது, எனக்கு புரியல. அவங்க வந்துட்டு விக்ரம வெறுப்பேத்துறாங்க, இதுல உனக்கு என்னையா பிரச்சனைன்றதுதான் கேக்குறேன். விக்ரம வெறுப்பேத்துறாங்களோ இல்லையா, அவங்க வந்து அந்த டாஸ்க வந்து என்ஜாய் பண்ணி அது ஒரு கண்டென்ட்டா போகணும்னு நினைச்சாங்க, ஃபன் கண்டென்ட்டா வெளியில போகணும்னு நினைச்சாங்க. அது ஃபன் கண்டென்ட். அவங்க வந்து விக்ரம வெறுப்பேத்துறாங்களா இல்லையாங்கிறதெல்லாம் அங்க மேட்டரே கிடையாது. அது ஒரு ஃபன் கண்டென்ட்டா கொடுக்குறாங்க. நீங்க படத்துல பார்க்கும்போது நல்லா ரசிச்சு கை தட்டி சிரிக்கிறீங்க. ஆனா இந்த மாதிரி ஷோல பண்ணும்போது ஏன் அதை வந்து தப்பா நினைக்கிறீங்க? அதான் சொல்ல 11 vs 4ங்கிற மாதிரி ஆயிடுச்சு. 11 பேர் வந்து இந்த 4 பேருக்கு அகேன்ஸ்டா நிக்கிறாங்க அப்படிங்கிறப்போ அந்த 11 பேர் மெஜாரிட்டியா இருக்காங்க, அவங்க சொல்றதுதான் கரெக்ட். ஒரு பக்கம் போதும், நீயே இன்னொரு பக்கம் அது இந்த என்ன சொல்றது, இது வந்து நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வந்து ஒரு கிரிக்கெட் டீம்னா அதுல வந்து 10 பேர் ஒரு மாதிரி ஆடுவாங்க, ஒருத்தன் வேற மாதிரி ஆடுவான். நீங்க 10 பேர் ஆடும்போது ஏன் இந்த ஒருத்தன் மட்டும் தப்பா ஆடுறான்னு நீங்க சொல்லக்கூடாது. இந்த ஒருத்தன் கிட்ட இருந்து அந்த 10 பேர் என்ன கத்துக்கணும்னு பார்க்கணும். திவ்யா கிட்ட இருந்து மத்த கண்டஸ்டன்ஸ் என்ன கத்துக்கணுங்கிறது தான் பார்க்கணும். அவங்க வந்து ஃபன் கண்டென்ட் கொடுக்குறாங்கன்னா ஃபன் கண்டென்ட் எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்க்கணும். அதை விட்டுட்டு 11 பேர் தப்பா சொல்றாங்க, அப்போ வந்து திவ்யா தப்பா தான் பண்ணிருக்காங்க, தப்பா தான் இது பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு திவ்யாவை போர்ட்ரே பண்றதுல ஒன்றும் யூஸ் இல்லை. திவ்யாவுக்கு வந்து இருக்கு. ரெண்டாவது வந்து அவங்க ஃபன் கண்டென்ட் கொடுக்குறாங்கிறது மக்கள் ரசிக்கிறாங்க. விஜய் சேதுபதி வந்து அது ஃபன் கண்டென்ட்டை பார்க்கலாங்கிறதுக்காக அது ஃபன் கண்டென்ட் ஆயிடாது. நீங்க வந்து என்ன சொல்றது, நந்திதா அவங்களோட ஒரு படம் பண்ணீங்க, அந்த படத்துல நீங்க பண்ண எல்லாமே கிரிஞ்சு, காமெடி கிடையாது, எல்லாமே கிரிஞ்சு. ஆனா அந்த காமெடி ஏத்துக்கிட்டோம், காமெடியை ஏத்துக்கிட்டு பார்த்தோம், இல்ல மக்கள் எல்லாரும் அதை அக்செப்ட் பண்ணாங்க. 1-2 காமெடியை தவிர பெருசா அதுல ரசிக்கிற அளவுக்கு காமெடியே கிடையாது. ஆனா அந்த ஒரு படம் தான் எக்ஸாம்பிள் சொல்றேன். நானு பீஸால நடிச்ச விஜய் சேதுபதி தான் வந்துட்டு நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்த படங்கள் எல்லாமே வந்துட்டு அட்ட ஃபிளாப் பண்றது தான் நான் சொல்லுவேன். எனக்கு எதுவுமே பிடிக்கல. பாடி லாங்குவேஜ் இதற்குத்தானே அசப்டா பாலகுமார் அந்த இது ஓகே. பட் அது என்ன சொல்றது, 1-2 சீனை தவிர மத்த எல்லாம் கிரிஞ்சு விஜய் சேதுபதி. அதுதான் விக்ரம் வேதா கொஞ்சம் இதுவா இருந்தது எனக்கு. மத்தபடி வந்துட்டு எனக்கு வேற எந்த படமும், ஏன்னா ஒரே மாதிரி உங்களுக்கு வந்து மாதவன் இருந்தார். அதுதான் ஈவன் ஹீ டிட் அந்த வில்லன் ரோல், ஈவன் ஹீ டிட் தி பெஸ்ட் அப்படினு சொல்றேன். ஹீரோ பெர்ஃபெக்ட்டா இருந்தா வில்லன் ரோல் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஹீரோ டம்மியா இருந்தா வில்லன் ரோல் டம்மியா இருக்கும். ஓகே, சோ அந்த இடத்துல ஹீரோ ரோல் வந்து மாதவன் அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா பண்ணாரு. நீங்க மாதவனுக்கு தமிழ் சினிமால நீங்க வாய்ப்பே கொடுக்கலனாலும் எனக்கு கிடைக்கிற சான்ஸை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஹிந்தி பாலிவுட்ல இருந்து எல்லா லாங்குவேஜும் கலக்கிட்டு இருக்காரு. ஆமா, சாக்லேட் பாய். சோ மாதவன்றதுனால அந்த வில்லன் ரோல் ஓரளவு ஜொலிக்கிற அளவுக்கு இருந்தது. மாதவன் வேற யாரும் அந்த ஹீரோவா இருந்தது, இவர் வந்து வில்லனை தெரிஞ்சிருக்கும். பிரச்சனை பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த ட்விட்டர் போராளிகள்
விஜய் சேதுபதியும் பேப்பர் ரவுடின்னு தான் சொல்லுவாங்க. ஆமா. கம்புல ஒண்ணும் இல்ல. அதாவது காத்துல கம்பு சுத்துவாரு, அதுதான் பண்ணி. அதேதான் என்ன சரியான சேயிங் இது. அதேதான் என்ன சொல்றது, எதுக்குமே வர்த்து இல்ல அப்படின்றதுதான் நான் சொல்லுவேன். விஜய் சேதுபதிக்கு வந்துட்டு நான் ரொம்ப பெரிய ஸ்டார் அப்படின்ற நினைப்பெல்லாம் இருந்துச்சுனாக்கா தூக்கி கீழே போட்டுருங்க. எல்லா படத்துலயும் ஒரே மாதிரி தான் நடிக்கிறீங்க நீங்க, எந்த ஒரு வித்தியாசமும் காட்டல. கமலஹாசன் ஒவ்வொரு படத்துக்குமே ஒரு ஒரு வித்தியாசம் காட்டிட்டு இருந்தாரு. அந்த படத்துல நடிச்ச மாதிரி இந்த படத்துல பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி நீ அவரோட வந்துட்டு ஈக்குவலா எல்லாம் வந்துட்டு உன்னை நினைச்சு ஒரு ஹாஸ்ட் பண்ணாத. ரொம்ப கேவலமா இருக்கு. ஏன்னா அந்த அந்த அளவுக்கு நாங்க உன்னை பார்க்கல, நீ அந்த அளவுக்கு எல்லாம் வர்த்து இல்ல, நாங்க உன்னை அப்படி பார்க்கலன்றதான் சொல்லிக்கிறோம். இதுல ஒரு ஃப்ளோல வந்துருச்சாமா சபரிய, இல்லடா அப்படின்னுட்டு என்னமோ டா போட்டு பேசிட்டாராமா. ஐயோ டா போட்டு பேசிட்டேன்ல சாரி அப்படின்னு சொல்லிட்டுன்னு நீ அதெல்லாம் வந்துட்டு எடிட்டிங் டீம் சொல்லி கட் பண்ணிட்டு கூட கட் பண்ணிருக்கலாம். அதெல்லாம் ஒண்ணு விஷயம். ஏன்னா லைவா போயிட்டு இருக்கு, நீங்க அப்படியேவா கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க, சம்திங் எடிட் பண்ணி தானே போட்டுட்டு இருக்கீங்க நீங்க. அப்படி இருக்கும்போது எடிட்டிங் டீம்ல டாஸ் இதையும் நான் நினைச்சேன், சான்வா பண்றது உங்களுக்கு வந்து அவங்க கிரிஞ்சா கண்டென்ட் கொடுக்குறாங்கன்னா அதை எடிட் பண்ணிருக்கலாம். அதுதான் அவங்க அழகைய வச்சு நீங்க வந்து டிஆர்பி மில்க் பண்ணணும்னு வச்சீங்க, அதைத்தான் பண்ணி வச்சிருக்காங்க இன்னைக்கு எடிட்டிங் டீம் வச்சுக்கிட்டு. பிக் பாஸ் டோட்டலா பிக் பாஸோட பேரே கெடுத்துடுச்சு நேத்து நடந்த டிராமால. ஆமாங்க, உங்களுக்கு அவங்க அழுகுறது வந்து நான் நேத்தே சொன்னேன், இவங்க அழுகுறதெல்லாம் பார்த்து வீடு விடுங்கன்னு கேட்டேன். ஒரு ஷோன்னா வந்து அழுக இருக்கலாம், ஆனா ரொம்ப ரொம்ப இதெல்லாம் வந்து அது என்ன ஒரு சாம வீட்ல அழுற மாதிரி. இல்ல, வெளியில போற பொண்ணு, அந்த பொண்ணுக்கே வந்து தான் வெளியில போவாங்கிறது முன்னாடியே தெரியும். ஏன்னா ஜாக்லின் எப்படி இன்டர்வியூ எடுத்திருப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். அது இன்னும் வந்திருக்கா வரலையா எனக்கு தெரியல அந்த ஜாக்லின் இன்டர்வியூ. ஆனா 1 hour before 2 hour before வந்து ஜாக்லின் இன்டர்வியூ எடுத்துருவாங்க. ஸோ அது இதாயிடுது, எடுத்துருவாங்கிறப்ப அங்கேயே அவங்களுக்கு வந்து இவங்க தான் எலிமினேட் ஆகாங்கன்னு தெரிஞ்சிருக்கு. அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருங்கிறப்போ அவங்களே வந்து பதட்டப்படலை. அப்படிங்கிறப்போ இவர் நல்லாதான் ஆடிட்டு இருக்காரு, இவரும் பதட்டப்படல. சாப்பிட்டாங்கன்னு எனக்கு இன்னும் புரியல, என்னத்துக்கு அவ்வளவு பெரிய டிராமான்றது தெரியல. வெளியே போறாரு அப்படின்னா எங்க போறாரு, வீட்டுக்கு தான் போறாரு. அதான் கேக்குறேன் நானு. குழந்தைங்க பாத்துக்கிறதுக்கு போட்டோமே, இல்லைன்னா வந்துட்டு நான் வேண்டாம் இவரா என்ன சொல்றது 2 பேரும் ஒன்னா போறோம், இல்லைன்னா வந்துட்டு அவர் இருக்கட்டும் நான் போறேன், ஏதாச்சும் ஒண்ணு பேசலாம். அதை விட்டுட்டு என்னமோ இழவு வீட்டுல ஒப்பாரி வைக்கிற மாதிரி அந்த இது டிராமா எல்லாம் பண்ணி மயக்கம் வர மாதிரி எல்லாம், அது கம்ப்ளீட்டா அது டிராமா, அது மயக்கம் எல்லாம் கிடையாது. நான் நம்ப மாட்டேன் அதெல்லாம் மயக்கம்னு சொன்னாக்கா. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் அது மயக்கம் அடிச்சு விழுந்தால. ரம்யா ஒரு பக்கம் பண்ண மாதிரி இவங்க ஒண்ணு ட்ரை பண்ணாங்க, அவ்வளவுதான் அங்க நடந்ததே தவிர ஒன்னும் பெருசா இல்ல அப்படின்றதான் சொல்லிக்கிறேன். என்ன சொல்றது, கெடுத்துட்டாங்க நேத்து இதுல. இதுக்கப்புறம் இன்னைக்கு வந்துட்டு நாமினேஷன் ஒண்ணு நடந்தது ஹரிஷ். நாமினேஷன்ல எல்லாருமே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சபரி, வினோத், இன்னொருத்தர் சுபிக்ஷா, இந்த 3 பேர் தவிர எல்லாருமே இருக்காங்க. ஏன்னா மார்னிங்ல இருந்து எல்லாம் என்ன சொன்னாங்க, ரம்யா இல்ல, ரம்யா வந்து அப்போ டைட்டில் வின்னர் ரம்யா தான் அப்படின்ற மாதிரி ஒரு இது ஓடி. காலையில எனக்கு லாஸ்ட் நைட் என்ன தகவல் வந்துச்சுன்னா, அரோரா தவிர்த்து மற்ற எல்லாருமே நாமினேஷன் லிஸ்ட்ல இருக்காங்க. அரோரா சுபிக்ஷா தவிர்த்து எல்லாரும் நாமினேஷன் லிஸ்ட்ல இருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் இருந்தது. அண்ட் சுபிக்ஷா தான் கேப்டன் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்தது. ஏன்னா விட்டு கொடுக்குற ஐடியால இருக்காங்க எல்லாரும். ஸோ அதனால சுபிக்ஷா தான் கேப்டன் அப்படின்னு சொல்லி வந்தது. ரெண்டாவது நம்ம 24/7 எல்லாம் வந்து நேற்று நடந்ததான் இன்னைக்கு டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே கிடையாது, நேற்று நடந்தது அவங்க எடிட் பண்ணி கட் பண்ணி கிராப் பண்ணி பேஸ்ட் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால வந்து நேற்று தான் அந்த கேப்டன்சி டாஸ்க் நடந்திருந்தது அப்படின்னு. ஸோ அப்போ அங்க வந்து வர தகவல் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து சரி இப்படிதான் இருக்கும் போல அப்படின்னு நினைச்சோம். பட் நீங்க அரோரா லிஸ்ட்ல இருக்காங்க, அரோரா லிஸ்ட்ல இருக்காங்க, ரம்யா லிஸ்ட்ல. யூசுவலா கேப்டன்சி டாஸ்க் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நாமினேஷன் லிஸ்ட் நீங்க பண்றதான் பார்த்திருக்கோம். பட் இந்த மாதிரி நாமினேஷன் வந்து ஆரம்பத்துல பண்ணிட்டு அதுக்கப்புறம் கேப்டன்சி டாஸ்க் எனக்கு புரியல. கேப்டனா யாராவது ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்க நாமினேஷன் லிஸ்ட் விட்டு வெளியில வந்துருவாங்களா, இல்ல வந்து அவங்க வந்து நாமினேஷனை தொடருவாங்களா, எனக்கு புரியல. அது எப்படி கொண்டு போறாங்க எனக்கு புரியல. அது புரியல. இன்னைக்கு 50th டே அப்படின்றதுனால வந்து ஆரி, வேற யார் பேசுனது, விஜயலட்சுமி பேசிருக்காங்க. விஜயலட்சுமி ஸோ இருக்காங்க 2-3 நிறைய ஒரு 5-6 பேர் இருக்காங்க. முன்னாள் கண்டஸ்டன்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், அந்த ஃபேமிலிஸ் அவங்க எல்லாம் பேசிருக்காங்க. எம்ஜே கூட அவருடைய ஃப்ரெண்டு பேசினாரு, அவரும் சோசியல் மீடியா இன்ஃபுளுசர் தான். ஸோ அவரும் பேசியிருந்தாரு. பட் இது வந்து ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு இதெல்லாம் வந்துதான் டோட்டலா இன்னும் இவங்களோட இதுவை கெடுக்குதோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. கனிக்கு வந்து ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க விஜயலட்சுமி,
நீ எதற்கு வந்திருக்கன்னு யோசி அப்படின்னு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க கனிக்கு. பட் கனி அதை எடுத்துக்கணும் இல்லை, ஏன்னா கனி இல்லையே எடுத்துட்டு வாங்க. இல்ல ஹரேஷ், இப்ப நான் உள்ள இருந்து என்ன சொல்றது சஸ்டெயின் ஆகணும்னா இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் என் காலடியில வச்சுட்டாதான் வந்துட்டு நான் இருக்க முடியும். இங்க நாமினேஷன் இல்லாம நான் ஜெயிச்சுட்டு வந்துடலாம். அதுதானே கனி பண்ணிட்டு இருக்கிற ட்ராமா அங்க. அவங்க இது விஜயலட்சுமிக்கே புரியலன்றதுதான் ஆச்சரியம். இல்ல விஜயலட்சுமி புரியுது, புரிஞ்சதுனாலதான் நீங்க எதுக்காக வந்திருக்கன்னு யோசி அப்படிங்கிறாங்க. நீ எதுக்காக வந்திருக்கன்னு யோசி, உன்னோட கேம் ஆடு, அடுத்தவங்களை ஜெயிக்க வைக்க உள்ள வந்திருக்கு அப்படிங்கிற கேள்வி எல்லாம் கேட்டாங்க. இங்க கனி அதான் ஆடிட்டு இருந்தாங்க, அந்த கேம் தான் ஆடிட்டு இருந்தாங்க. நம்ம எப்படியோ தப்பிச்சிருவோம், இவங்க ஜெயிச்சா பரவாயில்ல அப்படிங்கிற கேம் தான் ஆடிட்டு இருக்காங்க. அதான் அதாவது விஜயலட்சுமி ஓப்பன் அப்பா பேசிட்டாங்கிறது ஓகே, பட் அதை கனி ஃபாலோ பண்ணணும். சில நாள் வந்து அவங்க ஃபாலோ பண்ணல, விஜய் சொன்னதுக்கு அப்புறம் ஃபாலோ பண்ணுவாங்களா எனக்கு தெரியல. பட் அவங்க சிஸ்டர்ல யாரோ ஒருத்தர் சொன்னா கேட்கக்கூடிய நபர் தான் கனி. ஸோ அதனால கேட்பாங்களான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுவும் விஜய் சொன்னா கேட்கக்கூடிய நபர் அவங்க. இல்ல இவ்வளோ பேசின சிஸ்டர் ஏமா தாய் அந்த கரண்டி தூர வச்சுட்டு வாமா இப்படி அப்படின்னு சொல்லிருக்கலாமேன்றதுதான் என்னோட ஆதங்கம். அதை சொல்லியிருந்தா கொஞ்சம் பேசினாங்கன்னு எனக்கு தெரியல, முழுசா என்ன பேசிருக்காங்க முழுசா தெரியாது, வந்த கிளிப்பிங்ஸ் வரைக்கும். பட் ஆருக்கு எல்லாம் வந்து பிரஜனுக்கு பேசணுமான்றது எனக்கு தெரியல. இஸ் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் டு பிரஜன். ஸோ அதனால வந்து பேசுறாரு. எப்படி விஜய் சேதுபதி ஒரு ஃப்ரெண்டோ, ஆரியம் அது மாதிரி ஃப்ரெண்டு. இந்த பிக் பாஸ் டைட்டில் அடிச்சவங்க, பிக் பாஸ் நடத்துறவங்க, ஹாஸ்ட், இதெல்லாம் வந்து பிரஜனைக்கு நல்ல ஃப்ரெண்டா இருக்காங்க. பிரஜனை அதை யூஸ் பண்ணிக்குது. சோ அதெல்லாம் கொஞ்சம் இதுவா இருந்தது. பட் இன்னைக்கு பார்த்தோம்னாக்கா எல்லாரும் வந்துச்சுனாக்கா கொஞ்சம் போரிங்கா இருக்க போகுதுன்றது மட்டும் நல்லா தெரியுது. ஏன்னா என்ன சொல்றது, ஷார்ட் அண்ட் கிறிஸ்பியா யாரும் பேச போறது இல்ல. இவங்க வந்துட்டு அந்த டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும், இன்னைக்கு எபிசோட இப்படி முடிக்கணும்னுட்டுன்னு ஒரு பிளான்ல இருந்துட்டு எல்லாரையும் நல்லா நேரம் கடத்தி பேச விட்டாங்கனாக்கா அந்த இன்னைக்கு பாக்குற இன்ட்ரெஸ்டே போயிடும் நம்மளுக்கு. சோ இதுல இன்னொரு விஷயம் ஹரிஷ், திவ்யாக்கு தலைவலிக்கு பால் இல்ல. இப்ப எப்படி இவங்க 2 பேரும் உட்கார்ந்து அந்த பாலை வச்சு டீ எல்லாம் போட்டுட்டு இருக்காங்கன்றது தெரியல. இது எந்த வகையில திவ்யா பால் எடுத்தாங்க அப்படின்னா, திவ்யா வந்து கூடுதலா பால் எடுக்கிறாங்க, அது தப்பு அப்படின்னு சொல்றாங்க. அதே வந்து ரம்யாவும் கனியும் வந்து அந்த பால் எடுத்து டீ போடுறாங்க. அது மிட் நைட் 1 மணி இருக்கும், 1 மணிக்கு டீ போடுறாங்கிறப்ப அது அவங்களுக்கு தப்பா தெரியல அப்படின்னா அது பார்சல். நான் தான் சொன்னேன் முன்னவே சொன்ன மாதிரி 11:4 ஆச்சு. பார்வதி இந்த நாள்ல இருந்து வெளியே போறாங்க அப்படிப்போ 11:3 ஆக போகுது. பார்வதி மட்டும் தனியா ஒரு கேம் ஆட போறாங்க, இவங்க 11:3 ஆட போறாங்க. அந்த 11:3 மறுபடியும் கனி குரூப் தான் செஞ்சதுதான் சரிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி பேசுவார், வேற ஒன்றும் பண்ண மாட்டாங்க. வேற ஒண்ணு நடக்க போகுது என்னன்னா மெஜாரிட்டி சொல்றதுதான் சரின்னு நினைக்கிறாரு விஜய் சேதுபதி. வந்து தன்னை மாத்திக்கணும். மெஜாரிட்டி சொல்றதுதான் சரின்னா அது ஃபேக்ட் கிடையாது. நீங்க மெஜாரிட்டி சொல்றது சரின்னு சொல்லிட்டு நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறது ஏற்புடையது இல்லை. ஏன்னா மெஜாரிட்டியில இருக்கிறவங்க தப்பு பண்ணுவாங்க. அதுதான் தப்பு பண்ணுவாங்க. நீங்க தப்ப சுட்டி காட்டுறதா ஹாஸ்டோட வேலை. தப்ப சுட்டி காட்டுறதை விட்டுட்டு மெஜாரிட்டி அவங்க எல்லாரும் சொல்லிட்டாங்க, அப்ப நீங்க தான் தப்பு பண்ணிருக்கீங்க அப்படின்னு இந்த 3 பேரை கேள்வி கேட்கறதுல பிரயோஜனமே இல்லை. லாஸ்ட் சீசன்ல இதே மாதிரிதான் மிட் நைட்ல வந்து சமைச்சாங்கிறப்போ கடைசி 4 வாரத்துக்கு முடியும் 3 வாரத்துக்கு முடியாது கேள்வியை கேட்டார் விஜய் சேதுபதி. இப்பவும் அதே தான் பண்ணிட்டு இருக்காரு. ஏன் உங்களுக்கு அப்பப்ப கேள்வி கேட்கணும்னு உங்களுக்கு ஐடியாவே வராதா? அதுதான் கேக்குறேன். ஒரு ஹாஸ்டல் இவ்வளவு கேர்லெஸ்ஸா இவ்வளவு இம்மெச்சூரா இருக்கீங்க அப்படிங்கறது எனக்கு புரியல. அதுதான் உங்க பையனோட பிரச்சனை. உங்க பையன் வந்து துரத்தி கேள்வி கேட்கறாங்கிற உடனே அவன் சின்ன பையன் இப்பதான் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்திருக்கான்னு ஒரு விளக்கம் கொடுக்க தெரியுது இல்ல. இங்க வந்துட்டு நீங்க வந்து ஷோ ஒழுங்கா நடத்த தெரியலையே, இது என்ன அன்னைக்கு அவங்க பையன் வந்தப்ப கூட வந்துட்டு நான் அதை பத்தி நான் எதுவுமே பேசல, எனக்கு பேசுறதுக்கு இஷ்டம் இல்ல. உன் பையனை ப்ரொமோட் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. விஜய் சேதுபதியோட பையன் அவர் வந்து அவர் நடித்த படம் சொல்லணும் அப்படின்னா உண்மையை சொல்லணும்னா அது ஃபிளாப், வணிக ரீதியா ஃபிளாப். இப்போ அந்த பாஸ்கெட் பால் மையப்படுத்திட்டு வர அந்த வெப் சீரிஸ்ல ட்ரக் அடிக்டா பண்ணிட்டு இருக்காரு அவர் பையன். அது ஒன்றும் இப்ப வரைக்கும் பெருசா ஒன்றும் அந்த 3 எபிசோடு 4 எபிசோடு வந்திருக்கு. அது ஒன்றும் பெருசா பேசக்கூடிய ஒரு கேரக்டர் மாதிரி எனக்கு தெரியுது. இன்னும் போக போக அது வரலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் இல்லை, ட்ரக் அடிக்டான ஒரு கேரக்டர் தான் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறப்போ அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் எனக்கு தெரியல. சூயிங்கம் மெனிட்டு இருந்த பையன் திடீர்னு ட்ரக் அடிக்ட் மாதிரி ஒரு வெப்சீரிஸ்ல பண்றாங்க. எனக்கு அது எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படிங்கிறது. பட் இதுக்கு வந்து ப்ரொமோஷனுக்கு அதுதான் நான் அதை ப்ரொமோட் பண்ண வேண்டான்றேன். நான் விஜய் சேதுபதி பையனை ப்ரொமோட் பண்ண வேண்டிய அவசியம் நம்மளுக்கு இல்லன்றது தான் நான் சொல்றேன். நான் அதுக்கு தான் நான் அன்னைக்கு பேசவே இல்லை அதை பத்தி எல்லாம். என்னத்துக்கு நீ பேசுவேன்னு பார்த்தா நீயும் பேசல. சரி அதோட ஞாபகப்படுத்த விஜய் டெலிவிஷனும் சரி ஹாட் ஸ்டாரும் சரி
இவங்க வந்து முன்ன கொடுத்த மாதிரி வெப் சீரிஸ் கொடுக்கறது கிடையாது. முன்ன வந்து கனாக்காணும் காலங்கள்ல இருந்து நிறைய வெப் சீரிஸ், சப் சீரியல்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. ஆமா. இப்போ அது மாதிரி எதுவும் வரவே கிடையாது. ஹார்ட் பீட் ஒன்று தான். அதுல ஹார்ட் பீட்டும் இந்த போலீஸ் ரெண்டு தான் கொஞ்சம் எக்ஸப்ஷனலா போயிட்டு இருக்கு. ஆமா. தமிழ் பெருசா இல்ல இந்த உப்பு புளி காரம்னு ஒண்ணு வந்தது நல்லாதான் உப்பு புளிகாரம் இருந்தது. நல்லா இருந்தது. அது திடீர்னு அதை எதுக்கு இப்ப அது தெலுங்குல அவசர ரீமேக் பண்ணி அவசரமா போட்டுட்டு இருக்காங்க. முடிச்சாங்க தெரியல அது. இல்ல அது இப்ப தெலுங்குல ரிமேக் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. அது கூட ஒன்றும் ஃபைனலா முடிச்ச மாதிரி எனக்கு தெரியல. அதுவும் கூட கல்யாணத்து வரைக்கும் இப்ப போய் முடிஞ்சிருக்கிறதா நான் இல்ல பாக்குறேன். அவசர அவசரமா தான் முடிச்சாங்க ஆமா. அத. ஏன் உங்களுக்கு ஒரு வெப் சீரிஸும் கொடுக்க முடியல, ஒரு ஷோவும் ஹாஸ்ட் பண்ண, ஒரு ஷோவும் உங்களுக்கு வந்து ஒழுங்குபடியா கொடுக்க முடியலங்கிறப்போ ஏன் விஜய் டெலிவிஷன் இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. எனக்கு புரியல அது. நீங்க உங்க ப்ராடக்ட்டுங்களை இந்த அளவுக்கெல்லாம் என்ன சொல்றது பாண்ட் பண்ணி பேம்பர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு எங்களுக்கு வந்துட்டு நாங்க மெனக்கிட்டு அதை பார்க்கணுமான்றது தான் ஒரு கேள்வியா இருக்கு. விஜய் டிவி பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி நிறைய பேர் வளர்ந்துருக்காங்கன்றது ஓகே ஃபைன். பட் அதே விஜய் டிவி வந்துட்டு இப்போ ரொம்ப என்ன சொல்றது போரிங்கான ஒரு டிவியா மாறுதுன்றப்போ வந்துட்டு எங்களுக்கும் அந்த ஆதங்கம் இருக்கு. ஏன்னா நாங்க பார்த்திருக்கோம் சீரியல்ஸ் எல்லாம் அப்படின்றது தான் நாங்க சொல்ல வரோம். ஸோ இதான் ஹரிஷ், வேற எதுவும் அங்க பேசுற மாதிரி இல்லை. திஸ் வாஸ் ஹேப்பனிங் தே. இதுல வந்துட்டு ரொம்ப அல்பத்தனமா ஒண்ணு நடந்தது. நேற்று கெமிக்கு வந்துட்டு கூலர்ஸ் கொடுத்தாரு. கொடுத்துட்டு அதை வந்துட்டு நான் நேற்று துபாயில வாங்கினேன், இது ஏர்போர்ட்ல வாங்கினேன்ற மாதிரி ஏதோ ஒரு நீ இப்ப துபாய் போயிட்டு வந்தன்றதை இங்க ரெஜிஸ்டர் பண்ண என்னமா என்ன சொல்றது ரொம்ப அல்பத்தனமா இருக்கு. ஓகே, அது என்ன சொல்றது அது திருந்தாது திருத்த முடியாது. இவருக்கு தான் பாடணும், திருந்தாத ஜென்மங்கள் இருந்து என்ன லாபம்னு சொல்லிட்டு இவருக்கு தான் பாடணும்னுட்டுன்னு நினைக்கிறேன் நானு. வேற என்ன இருக்கு ஹரிஷ் பேசுறதுக்கு? அதெல்லாம் கவர் பண்ணிட்டோம். இதுக்கு மேல நாமினேஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு. கேப்டன்சி டாஸ்க் எப்படி போக போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா யார் கேப்டனா தெரியல, இப்போ வரைக்கும் யார் கேப்டனுங்கிற தகவல் இல்லை. சுபிக்ஷா அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இன்னைக்கு நைட் வந்தது. சுபிக்ஷாக்கு விட்டு கொடுத்துருவாங்களா எல்லாரும் அப்படின்னு எனக்கு தெரியல. தெரியல. பிரஜன் பண்ணுவாரா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட். தெரியல. ஆனா பிரஜன் வந்து கேப்டன்சி டாஸ்க்ல ஒரு நபரா இருக்கிறப்போ அவர் விட்டு கொடுப்பாரா அப்படின்னு எனக்கு தெரியல. அதுதான் அது அதனால வெயிட் பண்ணி பாசிபிலிட்டி பார்க்கணும். இல்ல. ஏன்னா பிரஜனுக்கு சுபிக்ஷா ஓகே, பட் அவருக்கு வந்து வியானாவோட ஒரு முரண்பாடு இருக்கு. வியானாவுக்கும் சுபிக்ஷாவுக்கும் முரண்பாடுகள் இருந்தாலும் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிட்டு போறாங்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு விட்டு கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். பட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன நடக்குது அப்படிங்கிறது. கண்டிப்பா. சோ எனக்கு அதான் சுபிக்ஷான்னு சொன்னாங்க, அதனால அது சுபிக்ஷாவா இருக்குமா. இதுல இன்னொரு விஷயம் என்ன நடந்திருக்குன்னா, விக்கிபீடியால போடுறப்போ வந்துட்டு திவ்யாவுக்கு வாக்ட் அவுட்ன்ற மாதிரி ஏதோ எடிட் பண்ணி வச்சிருக்காங்க போல இருக்கு. அது என்னத்துக்காக எல்லாரும் எடிட் பண்ணலாம். சோ அதுவே வந்துட்டு கொஞ்சம் எல்லாரும் கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க, வாக்ட் அவுட் ஆன ஏன் வெளியில போகாத. ஷி இஸ் வெரி ஸ்ட்ராங், யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது அந்த பொண்ணை. அவளா முடிவு எடுத்தாதான் எதுவா இருந்தாலும். சோ வாக் அவுட்ன்றது அவளா முடிவு எடுக்கிற விஷயம். பட் இவ்வளவு சீக்கிரம் எடுக்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு வரலன்றதுதான் நான் சொல்றேன் நானு. சோ இன்னைக்கு பாப்போம் ஹரிஷ். எலெக்ஷன்ல நாமினேஷன் ப்ராசஸ்ல ஒரு விஷயம் நான் பார்த்தது என்னன்னா, ரம்யா கனியை நாமினேட் பண்ணாங்க. சந்தோஷம் விட்டாங்க. அது ஏன் அப்படிங்கிறது எனக்கு புரியல. அவங்களுக்கு வந்து கேமே ஆட தெரியல, அவங்களுக்கு புரியவே இல்லை அப்படிங்கிற விளக்கம் வேற கொடுத்தாங்க. கூட இருந்த ஒருத்தர் சொல்றாங்களா உனக்கு ஒண்ணும் தெரியலன்னுட்டுன்னு. இதுக்கு மேல வேற என்ன? இல்ல இப்பவாவது கனி புரிஞ்சுக்கணும்னு நான் இல்ல அது தெரியணுமே, ரம்யா தான் நாமினேட் பண்ணிருக்காங்கன்றது கனிக்கு தெரியணுமே. தெரியுதோ தெரியலையோ அட்லீஸ்ட் விஜய் வந்து ஒரு ஒரு விஷயத்த கோட் பண்ணி சொல்றாங்க, அதை கேட்டாவது அவங்க புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இல்ல விஜய் மேல வந்துட்டு ஒரு மரியாதை இருக்கு எங்களுக்கு. லைக் நிறைய பார்த்திருக்கோம் நம்ம விஜய பத்தி, என்ன சொல்றது நிறைய ஷோஸ் எல்லாம் பார்த்திருக்கோம். அவங்க மேல ஒரு மரியாதை இருக்கு. இவங்களோட இதுக்கெல்லாம் கனியோட பேரை வச்சு எல்லாம் விஜய் பேரை கெடுத்துக்க வேணான்றதுதான் நான் சொல்வேன். ஏன்னா அகத்தியத்திலும் நான் பேசுறது அட்வைஸ் கொடுக்குறாங்க. பட் அந்த அட்வைஸ் எடுத்துக்கிறது கனியோடைய இதுலதான் இருக்கு. கனி அதை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க கேமை சூப்பரா கொண்டு போக முடியும். இல்ல நான் பழையபடி தான் இருப்பேன், நான் சுகர் கோட் பண்ணி தான் பேசுவேன், நான் கிச்சனுக்குள்ளேயே தான் இருப்பேன், கிச்சனை தாண்டி வேற எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவங்க முடிவு எடுத்தாங்கன்னா ஒண்ணு பண்ண. இன்னைக்கு கூட பிக் பாஸ் சொல்றாரு கிச்சன் ஓகே, அந்த குக்கிங் இது ஓகே, அந்த மாதிரி ஒரு 2 டிக்கு 3 டிக்கு கொடுத்துட்டு அதை தவிர கனி என்ன பண்ணீங்க அப்படின்றதான் கேக்குறாரு. அததான் நாங்களும் கேட்கிறோம். அதை விட்டுட்டு வா, எல்லாருமே வந்துட்டு யாரும் ஒளிச்சு வைக்க வேண்ட மாட்டாங்க, எல்லாருமே பகிர்ந்து சாப்பிடுங்க, நீங்க மட்டுமே ஒளிச்சு வச்சு சாப்பிடணும்னு ஒன்னும் இல்லைங்க. சோ லெட்ஸ் see ஹரிஷ் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நாளை பேசுவோம். தேங்க்யூ.